வணக்கம். முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி. இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்திக் கொள்ளுங்கள். கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாருங்கள், கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நனைவோம். வணக்கம். தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி. இன்றைய நம் காணொளியில் வாழ்க்கைக்கு தேவையான சிந்தனை துளிகள் தான் இன்றைய கவிதை வரிகள். வாருங்கள், கவிதைக்குள் செல்வோம். வந்துவிட்டேன் என்பதற்காக வாழ்ந்துவிட்டு போவதல்ல வாழ்க்கை, வாழ்ந்து காட்டி வரலாறு ஆவதுதான் வாழ்க்கை. வந்துவிட்டேன் என்பதற்காக வாழ்ந்துவிட்டு போவதல்ல வாழ்க்கை, வாழ்ந்து காட்டி வரலாறு ஆவதுதான் வாழ்க்கை. வேண்டி பெறுவதோ சுரண்டி பொழைப்பதோ இல்லை வாழ்க்கை, வேண்டி பெறுவதோ சுரண்டி பொழைப்பதோ அல்ல வாழ்க்கை. முயன்று வென்று வாழ்ந்து காட்டி வழி காட்டுவதுதான் வாழ்க்கை. பிறப்பும் இறப்பும் தான் உன் கையில் இல்லை, இன்பமும் துன்பமும் உன் கையில்தான் உள்ளது. முதல் முயற்சி வெற்றியில் முடியவில்லை என்பதற்காக முயற்சியை கைவிட்டு விடாதே. முதல் முயற்சி வெற்றியில் முடியவில்லை என்பதற்காக முயற்சியை கைவிட்டு விடாதே. மூன்றாவது முயற்சியில் உனக்கான வெற்றி காத்திருக்கலாம். வறுமையில் வாடி நிற்பதும் தோல்வியில் தோண்டு கிடப்பதும் இல்லை வாழ்க்கை. வாழும் வரை போராடு, போராட்டங்கள் இல்லாமல் தேரோட்டம் கிடையாது. 10 தேங்காய் உடைத்தால் பதவி உயர்வு கிடைக்காது, 10 தேங்காய் உடைத்தால் பதவி உயர்வு கிடைக்காது. பாடுபட்டு உழைத்தால் பட்டமும் பதவியும் தேடி வரும். பக்தி என்பது என்ன? பால்மணமும் தேன் குணமும் தான். பக்தி என்பது என்ன? பால்மணமும் தேன் குணமும் தான். நட்பு என்பது நாடி போகும் முன்னே தேடி வந்து கை கொடுப்பது. நட்பு என்பது நாடி போகும் முன்னே தேடி வந்து கை கொடுப்பது. காதல் என்பது கண்கள் கலந்து காலம் வரை கண் கலங்காமல் பார்த்து கொள்வது. காதல் என்பது கண்கள் கலந்து காலம் வரை கண் கலங்காமல் பார்த்து கொள்வது. சாதி மதம் என்பது ஒன்றுமில்லை, சிந்திக்க விடாமல் சீரழிப்பதுதான். சாதி மதம் என்பது ஒன்றுமில்லை, சிந்திக்க விடாமல் சீரழிப்பதுதான். வந்துவிட்டேன் என்பதற்காக வாழ்ந்துவிட்டு போவதல்ல வாழ்க்கை, வாழ்ந்து காட்டி வரலாறு ஆவதுதான் வாழ்க்கை. நன்றி. இந்த சிந்தனை துளிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். மீண்டும் வேறு கவிதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.